கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ராம்குமார் அவர்கள் மரணமாகி இருப்பது தொடர்பில் பல்வேறுபட்ட குழப்பங்களும் பல்வேறுபட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த மரணத்தினுடைய சம்பவம் என்ன, சுவாதியினுடைய கொலையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 அந்த வழக்கிலே வாதாடிய வழக்கறிஞர் ராம்ராஜ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு சுவாதியினுடைய கொலை வழக்கு நகர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அது தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ராம்குமார் அவர்கள் திடீரென இறந்திருக்கின்றார். இதனுடைய சம்பவம் எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் உண்மையை மறைக்க வேண்டும், சுவாதியினுடைய கொலையில உண்மை குற்றவாளிகளை தப்பவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது. அதனால உண்மை குற்றவாளிகளை தப்புவோட நோக்கத்தோட, ஏனென்றால் இப்ப சங்கராச்சாரியார் கொலை வழக்குல சங்கராச்சாரியார் விடுதலை பெற்று விட்டார். மக்கள்லாம் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்ப அவர் சங்கர்ராமன் அவராக இறந்து அருவாளில் விழுந்து கொண்டாரா என்ற கேள்வி எழுந்தது. அதை போல் தான் இந்த சம்பவமும் நடந்துவிடக்கூடாது, மக்களுக்கு உண்மை குற்றவாளிகளை வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக, உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது உண்மை குற்றவாளிகள் என்று நீங்கள் இனம் காண்கின்ற அல்லது யார் மீது அந்த சந்தேகம் இருக்கின்றது? உண்மை குற்றவாளிகள்ங்கிறத பொறுத்தவரையில் RSS போன்ற அமைப்புகளுக்கு இந்த தொடர்பு இருக்கு. இதனுடைய பிரதானமா இருக்கிறது ஒரு நீதிபதி, ஒரு ஆள் இருக்கிறாரு உயர் நீதிமன்றத்தில், இங்க PN பிரகாஷ்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. அவர் ஆரம்ப காலத்திலே இந்த வழக்கு சுவாதியுடைய வழக்கு சோமோட்டோவாக உயர் நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 2 நாளையில ராம்குமார் கைது செய்யப்பட்டாரு. அதுவும் கலக்கறுத்து கைது செய்யப்பட்டாரு. காவல்துறையும் ஒரே ஒரு நபர் தான் இந்த கொலை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னது. ஒரே ஒரு நபர் இந்த கொலையை செய்திருக்க இயலாது, அதனால இதை ஒரே ஒரு நபர் தான் இந்த கொலையை செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. எனவே காவல்துறைக்கும் இதை இரண்டாவது இந்த வழக்குல சுவாதியுடைய குடும்பத்தாரை விசாரிக்க கூடாது என்றும் அவர்கள் பேசினாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா வழக்கு விசாரணை ராம்குமாரை கழுத்தை எடுத்து பிடித்துக் கொண்டு வழக்கு விசாரணை ராம்குமாரை நோக்கித்தான் நகர்ந்ததே தவிர சுவாதி யார், சுவாதியுடைய பின்புலம் என்ன, சுவாதி ஏன் யாருடைய மரணம் பெற்றிருந்தார் என்ற எதுவுமே இல்லை. அவர் சொன்ன காரணம் ஒரு அற்ப காரணம். ஒருதலை காதல், கிராமத்து பையன், 3 மாதம் தான் ஆகுது, அவள்கிட்ட வந்ததும் ஆஃபர் பண்றான் நான் அவனை காதலிக்கன்னு சொல்லி, அவள் தேவாங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று அருவாள் எடுத்து வெட்டி விட்டா வெட்டினான் என்பது ஏற்புடையதாக இல்லை. அதனால எப்படியோ அவன் தண்டிச்சிடணும், இதோட உண்மை குற்றவாளிகளை மறைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. உண்மை குற்றவாளிகளை நாங்கள் வெளியே கொண்டு வர முயற்சித்ததனுடைய விளைவு இன்றைக்கு ராம்குமார் படுகொலை. அதாவது உண்மை குற்றவாளிகள் தொடர்பில் ராம்குமார் அவர்களும் உங்களிடம் மனம் விட்டு முடியுமானவரை அதை கதைத்திருப்பார். அந்த உண்மை குற்றவாளிகள் என அவர் யார் தொடர்பில் உங்களுடன் உரையாடினார், அல்லது உண்மை குற்றவாளிகள் என நீங்கள் யாரை இனங்காண்கின்றீர்கள் என்று சொன்னால் இன்று மக்களிடம் பலத்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் உங்களிடம் இருக்கின்ற விடை என்ன? அதாவது உண்மை குற்றவாளிகள் என்பவர்கள் ஏன் அவங்களுடைய பெற்றோர், அதாவது அவங்களுடைய தகப்பனாரே அல்ல, அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஃபாதர் சந்தன கோபாலகிருஷ்ணனுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அல்ல. ரெண்டாவது இவங்க ஏற்கனவே திருமணமாக இருந்திருக்காங்க. சுவாதி அவங்களுடைய கணவர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார் பெங்களூர்ல. அதன் பின்னர் அவரிடமிருந்து ஏதோ ரகசியங்கள் கிடைத்து விட்டதாகவும் அந்த ரகசியங்களோடு இங்கு வந்ததாகவும் அந்த ரகசியங்களை பரிமாறிக்கொள்வதற்கு சுவாதியுடைய பெற்றோர், சுவாதியுடைய அப்பா என்று சொல்லக்கூடியவர் பேரம் பேசி அந்த பேரத்திற்கு சுவாதி ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் சுவாதி கொலை செய்யப்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். அந்த கொலையில் நடந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஏவலாளராக இருந்தவர் முத்துப்பேட்டையை சேர்ந்த கருப்பு என்ற கருப்பு முருகானந்தம் என்பவர் என்ற தகவலும் எங்களுக்கு கிடைத்தது. மேலும் அந்த கொலையை நேரில் பார்த்தவர்கள் என்னிடம் தொலைபேசியில் சிலர் உரையாடினார்கள். அவர்கள் உங்களை காட்டி கொடுக்காமல் இருந்தால் அது சம்பந்தமாக தகவல் தருவதாக சொன்னார்கள். நான் வழக்கு விசாரணையின் போது
அந்த தகவல்களை முன்வைக்கலாம் என்ற நிலையில் இருந்த நிலையில்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலை நடந்த விதத்தை கூட என்னிடம் சொன்னார்கள். 2 பேர் பர்தா வந்தவர்கள் 2 கையையும் பிடித்துக் கொண்டார்கள். ஒருவர் முகத்தில் கர்ச்சிப்பை கட்டியிருந்தார். அவர்தான் அறுவாளை வைத்து வெட்டினார் என்று சொன்னார்கள். அது ஏற்புடையதா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நபரை ஒரே இடத்தில் 3 வெட்டுகள் ஒரு நபர் வெட்ட முடியாது. அப்படி வெட்டினால் அவர் ஓடுவார், அதை கீழே சாய்ந்து விடுவார், வெட்ட முடியாது. அதனால அப்படி வெட்டி ஒரு சுத்தித்தான் வந்திருக்காங்க. அந்த ரத்தம் சிந்திய விதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவர் உண்மையே பார்த்தவர் என்றும் அவர் அது சம்பந்தமான ஆவணங்களை புகைப்படத்தையே என்னிடம் தருவதாகவும் கூறியிருந்தார். இப்ப அந்த புகைப்படத்தை நாங்கள் இங்க கொண்டு கொடுக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இதில் ஏதாவது பலம் பொருந்திய கட்சிகள் தொடர்புபட்டிருக்கின்றதா இந்த 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 விவகாரங்கள்? நிச்சயமாக நீங்க இந்த நாட்டுல மதவாத சக்திகள் இதுல தலையிட்டு இருக்கு. அதுல மதவாத சக்திகள் சொல்லக்கூடியதுல RSS அமைப்பு இதுல தலையிட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் RSS சேர்ந்த TN பிரகாஷ் என்பவர் இந்த வழக்கில் ரொம்ப அக்கறை செலுத்திக் கொண்டார். அப்ப அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவருக்கு இதுல பின்புலம் இருக்கும். கொஞ்சம் விசாரித்தால், எங்களுக்கு விசாரிப்பதற்கு அரசு ஒத்துழைத்தால் நிச்சயமா அவரை நாங்கள் குற்றவாளியை முன்னிறுத்துவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை சுயாதீனமான நீதித்துறை என்று கூறப்படுகின்ற போது உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதியரசர் மீது நீங்கள் குற்றம் சாட்டுவது தகுமென நினைக்கிறீர்களா? நீதிமன்றத்தை நான் குற்றம் சாட்டவே இல்லை. நீதிமன்றம் கோயில் போன்றது. கோவில்களில் இருக்கும் பூசாரிகள் நியாயமான பூசாரி இருக்காங்க. வரதராஜ பெருமாள் கோயில் இருந்த பூசாரிகள் போல இருக்காங்க. ஒரு கோயில்ல காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல பூசாரி சங்கராமன்ல வேற வரதராஜ பெருமாள் கோயில் பண்ண ஒரு சின்ன கோயில் இருந்த பூசாரி புகைப்படம் எடுத்தது, நாமக்கலியாட்டம் ஆடியது போன்ற பூசாரிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட பூசாரிகளை நான் விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். நீங்க நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு யோக்கியமானதுன்னு சொல்றீங்க? நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்க? நீதி பேரரசு கிருஷ்ணயர் சொன்னாரு, நீதிமன்றங்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீதியை அவர்களிடம் விடுவதற்கு நீதி அவ்வளவு சாமானியமானது அல்ல என எடுத்துரைத்தார். அப்படித்தான் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படி சொல்லணும். நான் தூய்மையானவன் சொல்லணும். என்னுடைய கனவு தூய்மையானது அப்படின்னு சொல்லணும். எந்த நீதிபதியா சொல்றான்னு பாருங்க. நான் என்று பேசுகிறார்கள். நான் என்று பேசுவதற்கு அவர் அதிகாரமே கிடையாது. நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் தான் அவர்கள் பேசுறாங்க. அதாவது புழல் சிறை அதியுச்ச பாதுகாப்பு மிகுந்த பகுதியாகவே இன்று வரையும் காணப்படுகின்றது. அப்படி இருக்கையில் மின்சார வயரை கடித்து ராம்குமார் இறந்திருப்பது என்று கூறப்படுகின்றது. நீங்கள் அவருடைய வழக்கிலே தொடர்ச்சியாக வாதாடி வருகின்றீர்கள். இந்த சம்பவத்தை உங்களுடைய பார்வையிலே எப்படி நோக்குகிறீர்கள்? இந்த சம்பவத்தை நான் திட்டமிட்ட படுகொலை, அதிகார வர்க்கம், அதிகாரி வீட்டு கோழி முட்டை அணியையும் உடைக்கும். நீதிமன்றங்கள் அவங்க கையில், சட்டமன்றம் அவங்க கையில், நிர்வாகத்துறை அவங்க கையில். அப்பா ராம்குமார் ஒரு பட்டியலில் நம்ம அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இதுதான். மின்சார கம்பி கடித்து இறந்ததாக கூறப்படுகின்றது. அது தொடர்பில் நீங்கள் அந்த பிரேதத்தை பார்க்கின்ற போது ஏதாவது தடயங்கள் அல்லது முரணான தகவல்? ஐயா, எங்களை பிரேதத்தை பார்ப்பதற்கே அனுமதிக்க மாட்டாங்க. இதுவே எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எங்களை ஏன் பிரேதத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதுதான். இவருக்கு பொறுப்பாக இருந்த ஜெயிலர் கூட அவர் இப்படி இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னேதால் மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த ஜெயிலரோடு நீங்கள் உரையாடி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ராம்குமார் அவருடைய மனநிலை தொடர்பில் அவர் எப்படி கூறுவார் உங்களிடம்? அவர் நல்ல பையனா இருக்கான். அவர் ரொம்ப இதில் இருக்கிறான். அவனுக்கு நான் அவனை தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அவனை ரொம்ப அரவணைச்சிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலையே விடுங்க அப்படின்னாரு. அவன்கிட்ட கேட்கல, நான் ராம்குமார்ட்ட கேட்கல. ஆமா அவங்க ஐயா நல்லாவே இருக்காங்க. அவருக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொண்டு நான் வாங்கி தரத்தானே கேட்க. இல்லை எல்லாமே ஐயா வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு, நீங்க எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அவர் எல்லாமே அவருக்கு தேவையான பொருள்களை கூட வாங்கி கொடுத்துருக்காரு. லங்காஸ்ரீயின் 24 கலந்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியில் ராம்குமார் அவர்களுடைய கொலை தொடர்பில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.